பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 சில வசனங்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நான் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆமென். இன்று தேவன் நம்மிடத்தில் பேசியிருக்கிற வார்த்தை, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். புத்திரர்னா யாரு? சன்னுங்க. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் அவர் வெளிப்படணும்னா நம்ம அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், நம்ம அவ்வளோ பாவம் செய்யாமல். யாரும் கர்த்தர்ன்னு சொல்கிறதுக்கே பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு மாம்சமாக வெளிப்பட்ட, ஆண்டவர் மாம்சமாக வெளிப்பட்ட, மரியாள் வயிற்றில் பிறந்து பூமிக்கு வந்து 33 வருடம் அவர் செஞ்ச ஊழியம் 3 வருஷம் 30 வருஷம் தன்னுடைய உறவினர்களோடு கூட இருந்து, அம்மா அப்பா கூட இருந்து, அவர் நம்மளுடைய எல்லா பாவங்களையும் மீறுதலையும் அவர் அக்கிரமங்களையும் நமக்காக சுமந்து வெளியானார். அது கூட இல்லை, புதிய ஏற்பாட்டில் இயேசு எல்லா திரைச்சீலை எல்லாம் கிழித்து ஏசப்பா இயேசு அவர் நாமத்தை சொல்ல பழைய ஏற்பாட்டில் யாருக்கும் அந்த சுதந்திரம் இல்லைங்க. ஏசப்பா அப்படின்னு ஆண்டவரோட நாமத்தை சொல்கிறதுக்கு எல்லாம் பயப்படுவாங்க. ஆனால் நம்ம ஈஸியாக ஜீசஸ் எல்லா பாவமும் செஞ்சுட்டு ஜீசஸ் ஏசப்பான்றோம். அது இல்லைங்க. அவர் நம்ம மாம்சத்தின்படி மறிக்கணும், நம்மளோட சுயம் நம்ம சாகணும். தேவனுடைய ஆவியானால், அவரோட ஆவியினால் நடத்தப்படணும். அப்போ தான் நம்ம அவரோட பிள்ளைகள். அவர் சொல்கிற இந்த சத்தியத்தின்படி நம்ம நடந்தால் தான் அவருடைய பிள்ளைகள். நம்ம பயப்படணும். திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அப்பா பிதாவேன்னு கூப்பிட நம்ம புத்திர சுவிகாரத்தை இயேசப்பா கொடுத்திருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்காரு. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொள்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படி அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சிலுவை இருக்குங்க. அந்த சிலுவையை சுமந்து வேதத்தின்படி நடக்க அர்ப்பணிப்போம். பிரைஸ் லார்ட். மகா இருக்கும் கிருபையும் நிறைந்தீங்க நல்ல தகப்பனே. இயேசுப்பா, வார்த்தை கேட்டும் வார்த்தையின்படி நடக்க ஆவியானவர் உதவி செய்யுங்க. இயேசுப்பா, யாருக்கெல்லாம் இயேசுப்பா தகப்பன் இல்லையோ, தாய் இல்லையோ, இயேசுப்பா எல்லாருக்கும் தகப்பனாய் தாயாய் நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுப்பா, அப்பான்னு சொல்லிட்டாலே இயேசுப்பா அது எல்லா சுதந்திரமும் பிள்ளைகளுக்கு உண்டு தகப்பனே. இயேசுப்பா, நீர் இந்த உலகத்தை படைத்தீர், எங்களை படைத்தீர். இயேசுப்பா, இந்த உலகத்தில் இயேசுப்பா நாங்கள் வாழும்போது உம்முடைய திட்டம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசுப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுப்பா, இதுக்கு மேலே நீங்கள் தான்ப்பா எனக்கு அப்பா. இயேசுப்பா, எங்களுக்கு நீங்கள் தான்ப்பா அப்பா. உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். யார் யார் இந்த வீடியோவை காண்கிறார்களோ எல்லாருக்கும் அவர்கள் உள்ளத்தில் சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் நிரப்புங்க. ஆவியானவர் தாமே இயேசுப்பா எங்களை குறித்து இயேசுப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளை என்று சாட்சி கொடுக்கிற வாழ்க்கை நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க. இயேசுப்பா, நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தி சொல்லுங்க. மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்று ஆண்டவர் நம்மளோட பேசியிருக்காரு. நிச்சயம் அவர் நம்மளை நடத்துவார். கலங்காதீங்க, திகையாதீங்க. காட் பிளஸ் யூ. இதுக்கு மேலே ஸ்டார்ட் ஃபார் தி டே வித் ஜீசஸ் தொடர்ந்து வந்துடும்.
சாரி, ஒரு வாரமாக வர முடியல. சூழ்நிலையை ஏசப்பா அறிவார். ஆனாலும் இந்த ஸ்டார்ட் த டே வித் ஜீசஸ் வந்து என்றைக்கும் ஸ்டாப் ஆகாமல் உங்களுக்கு தினமும் ஆண்டவருடைய வார்த்தை வரும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. காட் bless யூ.